Taste the Daily. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நடைபெற உள்ளதால் தேர்தல் எழுச்சி பயணம் முதலாக கோவை மாவட்டத்திலே துவங்கி இருக்கின்றோம். மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதி எம்எல்ஏ என்னோடு வருகின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவர்களே, என்னோடு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, நிர்வாகிகளே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்கள் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வர்ற வழியில எப்படி தண்ணீர்ல நீந்து செல்வமோ அதுபோல் இங்கே மக்கள் வெள்ளத்திலே நீந்திட வேண்டும். அந்த அளவுக்கு கோவை மாவட்டத்திலே மக்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வெற்றி. எப்படி தண்ணீர்ல நீந்தி செல்வோமோ அதுபோல் இங்கே மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வர வேண்டியதா போச்சு. அந்த அளவுக்கு கோவை மாவட்டத்திலே மக்கள் எழுச்சியாக இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வெற்றியை தந்த மாவட்டம் கோவை மாவட்டம். அதே போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்று தர வேண்டும். அதுவும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவுடைய எக்கு கோட்டை. எந்த கொம்பனாலும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல 3வது குடிநீர் திட்டம் அற்புதமாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம 409 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட துடியலூர், வெள்ளக்கிணறு, விளாங்குறிச்சி, சின்னவேடம்பட்டி, சாவணம்பட்டி, காலப்பட்டி, குறிச்சி மற்றும் குனியமுத்தூர் ஆகிய 8 பகுதிகளுக்கு குடிநீர் பகிர்வான அபிவிருத்தி திட்ட பணிகள் அதிமுக ஆட்சியில். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் கவுண்டம்பாளையம் பகுதி மக்களுக்கும் செய்திருக்கின்றார்களா? இல்ல. நாம அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 3வது கூட்டு குடி திட்டத்தை சிந்தித்து பாருங்க. இந்த கவுண்டம்பாளையம் மாதிரியாகட்டும் இல்லது கோவை மாநகராட்சியாகட்டும் கோவை மாவட்டத்துக்காகட்டும் எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் வரல. அதிமுக ஆட்சியில் பல பாலங்கள் கவுண்டம்பாளையத்திலேயே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பல பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றோம், சாலைகளை கொடுத்திருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 700 உட்புற சாலைகள் சீர் செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம். ஆட்சிக்கு வந்தவுடனே அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதோட திமுக ஆட்சினாலே ஊழலாட்சி,
ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சிதான் லஞ்ச லாவண்யம் எல்லா துறையிலும் தலைவிரித்தாடுகிறது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மந்திரம் திமுக. ஸ்டாலின் தினந்தோறும் ஊடகத்தில் வருவாரு, பத்திரிகையில் வருவாரு, புதுசா ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அதோட திட்டம் காணாம போயிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் ஒரு புது திட்டத்தை அறிவிப்பார். அவர் ஒரு குழு போடுவார். குழு அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், குழு அரசாங்கம். இதுவரைக்கும் 52 குழு போட்டிருக்காங்க. 52 குழு போட்டிருக்காங்க. எப்படி மக்களை ஏமாத்துறாங்க. போட்டோ ஷூட் போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து போஸ் கொடுப்பாங்க. நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களும் அதை படம் பிடிச்சு அன்றாட செய்தியை வெளியிடுவாங்க. இதுதான் கடந்த 50 மாத திமுக ஆட்சியினுடைய சாதனை. என்ன சாதனை பண்ண விலைவாசி ஏறி போச்சு, கட்டுப்படுத்த முடிஞ்சதா? மாநகராட்சி பகுதி மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. 2000 ரூபாய் மாதத்துக்கு மின் கட்டணம் கட்டுறீங்க, 5000 ரூபாய் கட்டணும். வீட்டு வரி 100%, 1000 ரூபாய் வீட்டு வரி போட்டா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். அது மட்டும் இல்ல, கடை வரி 1000 ரூபாய் நீ கட்டிட்டு இருந்தியா, 2500 ரூபாய் கடை வரி கட்ட வேணும். குடிநீர் வரி, குப்பை வரி, எல்லா வரி மேல் வரி போட்டு மக்களை வதைக்கின்றதா இந்த ஆட்சியுடைய சாதனை. அதுக்கு அதிக கட்டணம். இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சி தேவையா? தேவைங்களா? என்ன செஞ்சிருக்க? எப்ப பார்த்தாலும் மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும். கடை வாங்கி கொடுக்குற வெக்கமா இல்ல? நீ யாரு கடை கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். 1000 ரூபாய் சும்மா கொடுக்கலீங்க, வீட்டில இருந்து எடுத்து கொடுக்கல, வருமானத்தை உயர்த்தி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்கிறாரு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் ஸ்டாலின் அரசாங்கம். முதல் மாநிலம் இதுவரை 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாரு. 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு ஆட்சி ஏற்பட்டது. அந்த 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 தான் கடன். பல ஆட்சி இருந்தது. அண்ணா திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி மாறி மாறி வந்தது. 73 ஆண்டு ஆட்சி செய்தவர்கள் 5,18,000 கோடி தான் கடன். 4 ஆண்டு 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன். ஆக 5,38,000 கோடி கடனை உங்க தலையில் சுமத்திட்டாங்க. ஓட்டு போட்டதுக்கு இங்க இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 7 பகுதியில நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாதனால இன்றைக்கு 5,00,000 கோடி கடனை திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் மீது சுமத்திருக்கின்றது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார், சூப்பர் முதலமைச்சர், சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குகிற சூப்பர் முதலமைச்சர். இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி முதலமைச்சர் கூட கடன் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சொன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கடன் வாங்கிட்டாங்க. கொரோனா காலங்க கடுமையான நிதிகளை, ஒரு ஆண்டு வருமானம் இல்ல. நான் முதலமைச்சர் இருக்கும்போது முதல் ஆண்டு வறட்சி, குடிப்பதற்கே தண்ணி இல்ல, அதை சமாளிச்சேன். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், கஜா புயல், அத்தனையும் நாசமாயிடுச்சு. மின்கம்பம் சாந்தி போச்சு, டிரான்ஸ்பார்மர் இல்ல, துணைமின் நிலையம் இல்ல, விவசாய பயிர்கள் அழிச்சு போச்சு, நிவாரணம் கொடுத்தேன். அடுத்தது கொரோனா, ஒருவர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியல, எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தோம். 12 மாசம் வருமானமே இல்ல. அப்ப கூட விலைவாசி உயரல, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக ஆட்சியில காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அமெரிக்காவில் கூட கொரோனா வந்த காலத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில முழு மூச்சாக இருந்து இறங்கிய காலத்தினால விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றினோம். 12 மாசம் அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல.
அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் செலவு 40,000 கோடி. இதெல்லாம் சேர்த்துதான் 5,18,000 கோடி. இன்றைக்கு அப்படி அல்ல. 2024-25 1,36,000 கோடி உபரி வருமானம். அப்படி இருக்கும்போது எது கடன் வாங்குற? எந்த பாலத்தை கட்டின? எந்த தண்ணி கொடுத்த? எந்த ரோடு போட்ட? ஒண்ணுமே இல்ல. கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு இதற்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, என்ன ஸ்டாலின் சொல்றார், இப்ப ஒரு புதுசா போட்டிருக்கார். என்னப்பா உங்களுடன் ஸ்டாலினா என்னப்பா வீடு வீடா வர்றாராம். உங்களுடன் முதல்ல உங்களுடன் ஸ்டாலின் தான் நினைக்கிறேன். வீட்டுகளை திரும்பி போங்கிறாரு. யாருடைய பணத்தை எடுத்து ஸ்டாலின் வர உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு. அங்க வந்து கணக்கு எடுக்கிறாங்க. தயவு செய்து திமுக போன் நம்பரை கொடுத்துறாதீங்க. வீட்டுல வந்து கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. இல்லாத போது போன் பண்ணா நீ வெளியில் சொன்னீங்களா வீட்டுல வந்துடும். அதுக்குதான் செல் நம்பர் வாங்கிட்டு இருக்காரு. வீடு வீடா வந்து எண்ணி பாருங்க. அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் எப்படி இருந்தது? திமுக ஆட்சி இப்பொழுது வந்து 50 மாத காலம் ஆயிடுது. இந்த ஆட்சியில என்ன திட்டங்கள் செஞ்சாங்க, அதிமுக ஆட்சியில் என்ன திட்டங்கள் செஞ்சாங்க ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களை வேட்பாளர் ஆதரித்து இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறோம். நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம். செஞ்சோம். நெஞ்ச நிமித்தி கேட்கிறோம். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 7 சட்டக்கல்லூரி நான் கொண்டாந்தேன். கால்நடை மருத்துவக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கி தந்தோம். ஒரு கல்லூரியாவது மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதா? எதுவுமே இல்லை. எந்த பெரிய திட்டத்தை இந்த கோவை மாநகர மக்களுக்கு தந்திருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. ஆனா தினத்தின விளம்பரம் வராத நாளே இருக்காது. அது மட்டுமல்ல, கொலை கொள்ள திருட்டு வழிப்பறிவு பாலி வெண்கொடுமை சிறுமை இருந்து பாட்டி வரைக்கும் விட்டு வைக்கலாம். கேவலமான ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி. போதைப் பொருள் இன்னைக்கு கஞ்சா போதை எல்லா இடத்துலயும் இருக்குது. கஞ்சா இல்ல இடமே இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பிறகு போதை மாடல் அரசாங்கம் வச்சாங்க. ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பிறகு போதை மாடல் அரசாங்கம். அந்த நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டது. இதிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அதற்கு உங்களுடைய மகத்தான ஆதரவை தாவி என்ற நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த பகுதியிலே செங்கல் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கின்றன. செங்கல் உற்பத்தியாளர் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தினுடைய கெடுபிடியின் காரணமாக அந்த செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்குது. அதில் இருக்கிற பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் பாதிச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவு ஆட்சி கட்டிலே அமர்ந்தவுடன் இந்த செங்கல் தயாரிப்பு சட்டவிதிக்கு உட்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். இந்த தொழில் சிறக்கும். கோவை மாவட்டத்திலே தொழில் வளம் நிறைந்த மாவட்டம், சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த மாவட்டம். இந்த மின்கட்டண உயர்வால் இந்த சிறு தொழில்கள் நலிஞ்சு போச்சு. மீண்டும் இந்த சிறு குறு நடுத்தொழில் புத்துயிர் பெறுவதற்கு அதிமுக ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும். புதிய புதிய தொழில்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் வருவதற்கான திட்டத்தை தீட்டுவோம். அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம். விவசாயம் செழிக்கும், தொழில் சிறக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல வனவிலங்கு இன்றைக்கு காட்டுப்பகுதியில் வனவிலங்குலாம் விளைநிலங்களுக்கு வருது, வெளியில வருது. இதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, விளைநிலம் பாதிக்குது. இனி அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது வனவிலங்குகளை கட்டுப்படுத்தி வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட குடும்ப ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம். குடும்ப ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம். அம்மாவின் ஆட்சியை 2026 அமைப்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை
மக்களை தமிழகத்தை இந்த தொகுதி அதிமுக கோட்டை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஸ்டாலின் தூங்க மாட்டார். ஸ்டாலின் சொன்னாரு, பல பொதுக்கூட்டத்தில் பேசினாரு, 2026 திமுக கூட்டணி 200 இடத்துல வெற்றி பெறணும், அதை மாற்றி போடுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி 210 தொகுதி வெல்ல ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.